ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். முதல் லைனிங் கிளாத் எடுத்து நம்ம ரெண்டாக மடித்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறோம். அளவு ப்ளவுஸ் எடுத்து அக்குள் டு அக்குள் அளவு எடுக்கிறோம். இது வந்து 22 இன்ச் இருக்குது. இப்போ 11 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். 11 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஹைட் அளக்குறோம். ஹைட் அளந்து ஷோல்டர் டு அந்த பேக் டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா, அது வரைக்கும். இது 15 இன்ச் இருக்குது. 15 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக்கோட அளவு வந்து எல்லாருக்குமே காமன் தான். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நெக்கோட அளவு 2.5 இன்ச் வச்சுருக்கோம். ரொம்ப ஒரு 44 இன்ச்சஸ் அந்த மாதிரி ப்ளவுஸுக்கு தான் நம்ம வந்து 3.5 வரை கொண்டு போகலாம். நார்மலாக நெக்கோட அளவு வந்து 2.25 2.25 வரை இருந்தால் போதும். இப்போ ஷோல்டர் அளவு எடுக்கிறோம். ஷோல்டர் 3 இன்ச்சு அளவு எடுத்துகிட்டு அந்த மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அக்குள் குழிவு வரைவோம் இல்லையா, அந்த அக்குள் ரவுண்டு, அதுக்காக ஒரு 6 இன்ச் அளவு எடுத்து அதுக்கு ஒரு எல் வரைஞ்சிக்கிறோம். எல் வரைஞ்சிட்டு நம்ம 11 மார்க் பண்ணதையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு நெக்கோட அளவு எடுக்கிறோம். நெக்கு வந்து 9 இன்ச் இருக்குது. இந்த 9 இன்ச் அளவை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு எல் வரைஞ்சி நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோம். நெக்கு வந்து அளவு ப்ளவுஸ் வச்சும் எடுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து ப்ளவுஸில் அளந்துட்டும் எடுக்கலாம். இது ப்ளவுஸ் வச்சு எடுக்கிறது கொஞ்சம் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த நெக்கோட அளவு ஷோல்டர் அதெல்லாம் சரியாக வரும் நமக்கு. இப்போ இதில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்லேருந்து ஒரு ரவுண்டு வரையணும். அந்த ரவுண்டு வரைகிறதுக்கு நெக்குக்கு 1 இன்ச் வச்சா போதும். அந்த கார்னரில் நெக்குக்கு வந்து 1 இன்ச் வச்சா போதும். அதே மாதிரி அக்குள் வளைவுக்கு 1.5 இன்ச் வைக்கணும். இப்போ 1 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ பண்ணிவிட்டு இப்போ 1.5 இன்ச் வச்சு இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு ரவுண்ட், நெக்குக்கு ஒரு ரவுண்டு, அதே மாதிரி அக்குள் வளைவுக்கும் ஒரு ரவுண்டு வந்து நம்ம போட்டுக்கிறோம். இது ப்ளவுஸோட பேக் பார்ட்டு. பேக் பார்ட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸில். பொதுவாக ப்ளவுஸ் தைக்கிறதுங்கிறது கட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான். நம்ம கற்றுக்கிட்டோன்னா எல்லாமே நமக்கு ஈஸி தான். பாருங்கள், இப்போ அக்குள் வரைஞ்சாச்சு. இப்போ ப்ளவுஸ் பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஷோல்டருக்கு அந்த ஜாயின் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அந்த லைன்லேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பேக் வந்து நம்ம கட் பண்ண ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் நமக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன அளவுகளை மறுபடியும் நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கவும் செய்யலாம். பண்ணிவிட்டு பேக் கட் பண்ணி எடுத்துடுறோம். நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி பண்ணணும். ஆனால் மேக்ஸிமம் சிசர் கட் பண்ணும்போது ஒரே சைடாக அப்படியே வந்து கட் பண்ணுறது ஓகே. இது வந்து எனக்கு நீளமான டேபிளுங்கிறதுனால என்னால் அந்த சைடு நின்று கட் பண்ண முடியல. இப்போ வந்து பேக் கட் பண்ணி எடுத்தோம். ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் ஷோல்டர்லேருந்து அந்த இடுப்பு பெல்ட் இருக்கும் இல்லையா, இடுப்பு பெல்ட் வரைக்கும் இருக்கிற அளவை அளந்து பேக் பார்ட்டை உள்ளே மடித்து விட்டுக்கிறோம். அது 13.5 இன்ச் இருக்குது. இதில் இந்த ப்ளவுஸில் 13.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு மற்ற அளவெல்லாம் அதுவே தான், நம்ம அப்படியே அதே அளவை தான் நம்ம போடணும். பாருங்கள், அந்த அளவு மட்டும் ஒரு கோடு போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் நெக்குக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி அக்குள் சைடில் நமக்கு வந்து அளவெடுக்கும்போது ஒரு 1 இன்ச் கூட வெளியில் தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அக்குள் வளைவு வரைகிறோம். அக்குள் வளைவு அதில் ப்ளவுஸில் உள்ள அதே அளவு தான். நெக்கு மட்டும் நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஃப்ரண்ட் நெக் அளவை வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுபடி நம்ம வரைஞ்சிக்கிறோம். அப்படி நம்ம வரையும்போது பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் உள்ளே நல்லா கொஞ்சம் உள்ளே ஒட்டு ஆழமாக நம்ம கட் பண்ணோன்னா அந்த நெக்கு ஷேப் வந்து நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ்டாக வராமல் கொஞ்சம் நல்லா இந்த ஷேப் வரும், ரவுண்ட் ஷேப் வரும். அதுக்காக நம்ம வந்து அதை நல்லா கொஞ்சம் உள்ளே தள்ளி பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ டாட் போடுறதுக்கு அந்த வளைவு வரைகிறோம்.
அளவு ப்ளவுஸில் உள்ள அந்த ஹூக்பட்டி சைடும் சைட்லேயும் இருக்கிற அளவை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வளைவு வரைஞ்சிடும். இப்போ கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள். நெக்கு எப்போயுமே கட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து சரி எந்த பக்கமும் டக்குன்னு போயிடாமல் கவனமாக கட் பண்ணணும். ப்ளவுஸு நம்ம கட் பண்ணுறதுல தான் ப்ளவுஸோட ஃபுல் ஃபினிஷிங்கே இருக்குது. எப்போயுமே ப்ளவுஸோட நம்ம மார்க் பண்ணுறதுலையும் அதை கட் பண்ணுறதுலையும் தான் ஃபினிஷிங் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கை கட் பண்ணுறோம். கை கட் பண்ணுறதுக்கு ப்ளவுஸில் இருக்கிற மிச்ச துணியை 4ஆக மடித்து போட்டுக்கிறோம். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறோம். அளவு ப்ளவுஸ்லேருந்து அதோட அளவெடுத்து மடித்து தைக்க 1.5 இன்ச் விடணும். அது நார்மல் ப்ளவுஸ்னால். இது வந்து லைனிங் ப்ளவுஸ்னால் 1/2 இன்ச் மட்டும் நான் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்படியே அதில் ஒரு லைன் போட்டுக்கிறோம். அது வந்து கிளாத் வந்து ஒன்று போல் இல்லாததுனால நான் அந்த ஓரத்தில் ஒரு மார்க் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே ஹேண்டை அப்படியே வச்சே அதோட ஃபினிஷிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம் டாப் சைடில். இப்போ அதேமாதிரி அக்குள் சைட்லேயும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பெண்டு வரையணும். உங்களுக்கு இந்த பெண்டு வரலைன்னா இப்போ இதுக்குன்னு ஸ்கேல்லாம் நல்லா நிறைய விற்கிது, நீங்கள் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸில் நல்லா வந்துடும். ப்ளவுஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது தேவைப்படாது. நம்ம பிகினர்ஸ்க்கு வந்து அந்த ஸ்கேல் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி உள்ளே லைட்டாக ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஒரு குட்டிய பெண்டு உள்ள அந்த அக்குள் ஃப்ரண்ட்டுக்கு அந்த வளைவு வர்றதுக்காக அதை மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ ப்ளவுஸோட கை முடிஞ்சிச்சு. கட் பண்ணி எடுத்துகிறேன் பாருங்கள். லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸி. எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிடுவோம். இப்போ கை முடிஞ்சு, பேக் முடிஞ்சு, ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சு, கையும் முடிஞ்சிச்சு. இப்போ ப்ளவுஸில் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுறது பெல்ட்டு மட்டும்தான். ப்ளவுஸோட பெல்ட்டு வந்து கட் பண்ணுறோம் பாருங்கள். அதுக்கு வந்து 2 கிளாத் வேணும். லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம லைனிங் கிளாத்தில் ரெட்டையாக போட்டு கட் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் அந்த பெல்ட் வந்து கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். இது 4 இன்ச் இருக்குது. 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டேன். சென்டரில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் இறக்கி ஒரு வளைவு வரைஞ்சிக்கிறோம். இந்த சைடும் அந்த சைடும் நம்ம ஒரே அளவு எடுத்துகிட்டு மார்க் பண்ணுற பாருங்க. மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட பெல்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒன்று ரைட் சைடுக்கும் ஒன்று லெஃப்ட் சைடுக்கும் 2 பெல்ட்டு நமக்கு இந்த கிளாத்தில் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். ப்ளவுஸோட பெல்ட் வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபுல்லாக ப்ளவுஸோட லைனிங் கிளாத்தை நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சாரீ கிளாத் இருக்கும்ல வித் ப்ளவுஸ், அதை வந்து நம்ம மடித்து போட்டுட்டு அப்படியே பேக்கு ஃப்ரண்ட்டு போடுறோம் பாருங்கள். கிளாத்தை மொத்தமாக விரிச்சிட்டு அதிலே நம்ம இதை எடுத்துக்கலாம். கையே அப்படியே ஒன்று ஒன்றா தனித்தனியாக கட் பண்ணியே எடுத்துக்குவோம். ஈஸியாக இருக்கும் அது நமக்கு. பேக் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டை கட் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஹேண்டு கட் பண்ணுறோம். இதில் பார்டர் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா நம்ம நிறைய விட வேண்டியதில்லை. இப்போ பெல்ட்டு கட் பண்ணுறோம். பெல்ட்டும் கட் பண்ணி எடுத்து முடிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்துக்குள்ளே ப்ளவுஸோட லைனிங் கிளாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான வேலை. மேக்ஸிமம் போனால் ஒரு 10 நிமிஷம் தான் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.